இன்றைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? இன்றைக்கு கடவுள் நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ துளிரை போல செழிப்பாய் என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு கடவுள் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுவோம். நறுக்குன்னு சொன்னோம் பைபிள் வார்த்தைலாம். பிச்சைக்காரம்மா ஒரு பவுருப்பா அப்பா ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. பைபிள் வார்த்தை ஜபம் ஸ்தோத்திரம்லாம் இது ஏன் எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்துரு. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பிச்சைக்காரன் போல ஜெபம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் பெரிய பாஸ்டர். பைபிள் வார்த்தை ஜபம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமே இதெல்லாம் எப்படி இருக்கணும்? நறுக்கணும். எப்படி இருக்கணும்? நறுக்கணும். ஐயா காலி இல்லை ஐயா, ஐயா எனக்கு மூக்கு இல்லை ஐயா, ஐயா பிச்சைக்காரங்க கேட்பீங்க. சொல்லுங்க நறுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீ துளிரை போல செழிப்பாய். மறுபடி சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பிரசங்கம் தேவையில்லை. இது வேலை ஆயிடுச்சு. கையை தட்டு. அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். நீ துளிரை போல செழிப்பாய். துளி ஒரு மரம் இருக்குது. அந்த துளிர் எப்படி இருக்கும்? பச்சை பசையில இருக்கும். துளிரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த மரம் உயிர் வந்துச்சுப்பா, இந்த மரத்துக்கு உயிர் வந்தது என்று நாம் சந்தோஷப்படுவோம். ஏன் கடவுள் துளிர் என்று சொல்லுகிறார்? ஏன் துளிர் என்று சொல்லுகிறார் என்றால், கடவுள் நம்மை ஒரு மரத்தை போல நட்டு நம்மை பாதுகாக்கிறார். நீ ஒரு மரம் தெரியுமா? தாவீது சொல்லுகிறார், நான் அவருடைய வீட்டிலே எப்படி இருக்கிறேன்? ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆமென். நீயும் நானும் கடவுளால் நடப்பட்ட மரம். ஆமென். நீயும் நானும் கடவுளினால் நடப்பட்ட மரம். நீங்க ஒரு மரத்தை நடுறீங்க, எப்படி அதை விட்டுருவீங்க? தண்ணி ஊத்துவீங்க, வேலி அடைப்பீங்க, எப்படியாவது அதை காப்பாற்றணும் நினைப்பீங்க. அதே போலதான் இயேசு உன்னையும் என்னையும் ஒரு மரத்தை போல நட்டு வச்சிருக்கிறார். ஒருபோதும் நீ காய்ந்து போக விடவே மாட்டார். நீ காய்ந்து போவதே கிடையாது. எப்படி இருப்பாய்? துளிரை போல செழிப்பாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். நீ துளிரை போல செழிப்பாய் நிச்சயமாய். ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்ல கவனிங்க. இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. வெட்டப்பட்ட மரம் துளிர்க்கும். சூப்பர்ல. வெட்டப்பட்ட மரமும் துளிர்க்கும். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பல மனுஷனுடைய நாவு நம்மை நம் குடும்பத்தை வெட்டுது. நாக்கு கத்தி போல வெட்டுது. நீங்க நல்லா இருக்க மாட்டேன், உன் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ எப்படி நல்லா இருக்கிற பாத்துறல நாசனமா போனோம், அவங்க முன்னில்லாம போனோம். இப்படியெல்லாம் சில கத்தி உன்னை வெட்டி இருக்கிறது. வெட்டப்பட்ட மரமா இருக்கிறாயா? நிச்சயமா நீ துளிப்பாய். வெட்டப்பட்ட மரம் துளிர்க்கும். ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சில சாபமான வார்த்தையை சொல்றாங்க, என்ன சபிக்கிறாங்க என்று சொல்லி பயந்திருக்கிறீங்களா? இல்ல, வெட்டப்பட்டாலும் நீ மறுபடியும் துளிர்ப்பாய். கையை தட்டு. ஹல்லேலூயா. வெட்டப்பட்டேன் என்று கலங்காதே, துளிர்ப்பாய். அவங்க இப்படி சொல்றாங்களே, இப்படின்னு சொல்றாங்களே, என்னை சுத்தி மனுஷமா இப்படி பேசுறாங்களே, நான் நல்லா இருக்குமா, நான் நல்லா இருப்பேனா, என் குடும்பம் நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் பேசுறாங்களே என்று பயப்படாத. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, வெட்டப்பட்ட மரமும் துளிர்க்கும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ ஆண்டவர் பேசுகிறார், உன் குடும்பம், உன் சூழ்நிலை, உன் நிலவரம், உன் வீடு ஒருவேளை இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கலாம். ஆதியில் இருந்த நிரம்பர அனுபவங்கள் போய்விட்டு இருக்கலாம். ஸ்டார்டில் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்ல. ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன், ஒருவேளை அப்படி இருந்தேன், இன்னைக்கு இல்ல, நான் வெட்டப்பட்டு போயிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இயேசு உன்னோடு பேசுகிறார். நான் வெட்டப்பட்ட மரத்தையும் துளிர்க்க செய்கிறேன். அநேகர் நினைக்கலாம், இது வெட்டியாச்சு,
அநேக நினைக்கலாம் இது வெட்டப்பட்டு போயாச்சு என்று நினைக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுகிறார், வெட்டப்பட்ட மரமே உன்னை மறுபடியும் நான் துளுக்க செய்வேன். ஆண்டவர் பேசுறாங்க. கண்ணு மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவர் பேசுறாங்க. வெட்டப்பட்ட மரமே, வேதனை இருக்கிற என் பிள்ளையே, ஆதி நிலவரத்தை இழந்து போயிருக்கிற என் பிள்ளையே, மடிந்து போயிருக்கிற பிள்ளையே, நான் மறுபடியும் மேல வருவேனா என்று கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, என் பிள்ளையே, நீ வெட்டப்பட்டிருக்கிறாயா? மறுபடியும் இதோ நான் உன்னை துளுக்க செய்ய போகிறேன். நீ வெட்டப்பட்ட மரம் அல்ல என்று ஜாதிகள் சொல்லுவார்கள். நீ வெட்டப்பட்ட மரம் அல்ல, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்ட மரம் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாய் நடக்க போகுது. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வெட்டப்பட்ட மரம் துளிர்க்கும். ஸ்தோத்திரம். பைபிள்ல 2 பேர் துளிர்க்கப்பட்டார்கள். யார் அந்த 2 பேர் சொல்ல கவனிங்க. பைபிள்ல 2 நபர்கள் துளிர்த்தார்கள். முதல் நபர் எல்லா மனுஷன் மூலமாய் அவன் பரியாசம் செய்யப்பட்டான், இல்ல நிந்திக்கப்பட்டான். யோகியமா? இவருக்கு கூட கடவுள் இருக்கிறாரா? இவரு அவ்வளவு பெரிய ஆளா? இவர் பேச்ச நாங்க கேட்கணுமா என்று ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினாங்க. இவரு கூட கடவுள் இருக்கிறாரா என்று அவனை நிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் துளிர்க்க வைத்து காண்பித்தார். யார் அந்த நபர்? நோ, ஆரோன். சொல்லுங்க எல்லாரும். ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தார். அப்படிதானே? என்ன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? யாரோட கோல் துளிர்த்தது? ஆரோனின். அந்த ஆரோனுக்கு விரோதமா ஜனங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நிந்தையா பேசுறாங்க. இவர் கூட கடவுள் இருக்கிறாரா என்று நிந்தையா பேசுறாங்க. இவங்க சேர்த்து நடக்குமா? இவங்க அப்படி விட்டுதா என்று நிந்தையாய் அவமானமாய் பேசினார்கள். கர்த்தர் பார்த்தார், அவனுடைய தோலை துளிர்க்க வைத்து எல்லாருடைய வாயும் அடைத்தார். இன்னைக்கு ஜனங்க, சொந்த பந்தங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? நிந்திக்கிறாங்களா? உன் நிலவரத்தை பார்த்து உனக்கு ஏளனமா பேசுறாங்களா? கலங்காதீங்க. கர்த்தரத்துல ஒரு வழி உண்டு. என்ன தெரியுமா? உன்னை துளுக்க வச்சு அவன் வாயில மூடுவது. யாரெல்லாம் ஆரோனுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர் எல்லாரும் வாய் அடைத்து போனார்கள். யாரெல்லாம் ஆரோனுக்கு விரோதமாய் நிந்தித்தாரோ, அவமானப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ எல்லாரும் வாய் அடைத்து போனார்கள். நிச்சயமா அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் துளிர்க்க செய்தார். ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்து எல்லாருடைய வாயை அடைச்சு போனார். ஒண்ணுமே பேச முடியாம போயிடுச்சு. அவங்க நான் பேச தப்பாயிடுச்சு. நிச்சயமா கடவுள் அவங்க கூட இருக்கிறார். நிச்சயமா அவங்க செய்து நடக்குது. நிச்சயமா அவங்க நல்லவங்க. நிச்சயமா அவங்க தப்பு பண்ணல. நிச்சயமா அவங்க நீதிமான்கள் என்று ஒரு நாள் உன்னை நீதித்தவர்கள் சொல்லுவார்கள். உன்னை கேவலப்படுத்தினவர்கள் ஒரு நாள் உன்னை உயர்த்துவார்கள். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் ஒரு நாள் அவர் வாயினாலே உன்னை மேன்மைப்படுத்தும் நேரம் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். உன்னை துளிர்க்க வைத்து அவங்க எல்லாருடைய வாயை அடைப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு ஆள் சொல்றேன் பாருங்களேன். இன்னொரு ஆள் தெரியுமா? யார் தெரியுமா? யோபு. யோபு சொல்றார், தண்ணீர் வாசனையின் மூலமாய் மரம் துளிர்க்கும் என்று சொல்றார் யோபு. யோபோட வாழ்க்கை யாரும் நினைச்சு பார்க்காத நடக்குது. யாரும் நினைச்சு பார்க்கல. மறுபடியும் அந்த குடும்பம் கூடி வரும், மறுபடியும் அந்த வீடு கூடி வரும், மறுபடியும் அவங்க பிள்ளைங்க மேல வருவாங்க, மறுபடியும் அந்த வீடு ஒன்னா சேரும் என்று யாருமே நினைக்கல. கர்த்தர் செய்யும் காரியம் அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். யோபு காஞ்சி போன குடும்பம்
மொத்தம் காய்ந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த குடும்பத்தை மறுபடியும் துளிர்க்க செய்தார். அந்த குடும்பத்தை மறுபடியும் துளிர்க்க செய்தார். நிச்சயமாய் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி இவர்கள் துளிர்த்தாங்க சொல்ற பாருங்க. ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் துளிர்ப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் துளிர்ப்பார்கள். இதை மைண்ட்ல வைங்க. இரண்டாவது, தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்கும். தண்ணீர் வாசனை என்ன? பைபிள். பைபிள் வார்த்தையினால் நாம் துளிர்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியத்தை மைண்ட்ல வைங்க. ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதனால் அவன் துளிர்த்தான். யோபு சொல்லுகிறார், தண்ணீரின் வாசனையினால் துளிர்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரனை தெரிந்திருக்கிறார், கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தருடைய பிள்ளை நான், என் குடும்பம் கர்த்தருடையது, என் பிள்ளைங்க கர்த்தருடையவர்கள், நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற மைண்டை எப்பவுமே விட்டுக்கூடாது. நீங்க எப்பவுமே அந்த மைண்ட்ல சொல்லணும், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள் என்று அடிக்கடி வாயில சொல்லணும். ஸ்தோத்திரம். நீங்க அப்படி சொல்லுவீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் துளிர்க்க செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் பாருங்க. யோபு தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்கும். வசனம். எந்த சூழ்நிலையிலும் பைபிள் வசனத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும். பைபிள்ல மறந்துடக்கூடாது. பைபிள் ரீடிங்க மறந்துடக்கூடாது. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் துளிர்க்க வேண்டும் என்றால் தண்ணீர் வாசனை வேண்டும். தண்ணீர் வாசனை பட்டாதான் அந்த மரம் என்ன ஆகுங்க? துளிர்க்கும். தண்ணீர் வாசனை என்ன? பைபிள் ரீடிங். எந்த வீட்டுல, எந்த குடும்பத்துல பைபிள் ரீடிங், பைபிள் படிக்கிற பழக்கங்களோ அந்த வீட்டை ஒருபோதும் யாரும் அந்த வீடு காய்ஞ்சே போவாதுங்க. அது எப்போதும் துளிர்க்கிற வீடா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திறந்து பைபிள் திறந்து டெய்லி படிக்கிற பழக்கத்தை நீங்க வைங்க. உங்க வீடு துளிர்க்கும், உங்க குடும்பம் துளிர்க்கும், உங்க பிள்ளைகள் துளிர்ப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் எல்லாரும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் எடுங்க. நாங்கள் தான் பேசுவோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல அழைப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல அழைப்பார்கள். நீதிமான்கள் துளிரை போல பச்சையா இருப்பாங்க, அவங்க வளருவாங்க, அவங்க செழிப்பாங்க என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் பேசுகிறார் உங்களோடு கூட. நிச்சயமாய் என் பிள்ளைகள் துளிர்ப்பார்கள், நிச்சயமாய் என் குடும்பம் துளிர்க்கும், நிச்சயமாய் என் வீடு துளிர்க்கும். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்றது நடக்காதுங்க, ஏசு சொல்றது நடக்குங்க. எல்லாரும் பேச நடக்காது, கடவுள் சொல்றது நடக்கும். ஆமென். நீதிமான் துளிரை போல செழிப்பான். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், எல்லாரும் கவனிங்க. எந்தெந்த காரியம் நம்மை துளிர்க்காமல் செய்கிறது, எந்தெந்த காரியம் நம்மை துளிர்க்காமல் செய்கிறது என்ற ஒரு 3 விஷயம் அந்த அதிகாரத்தில் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. அதே அதிகாரத்தில் ஏன் நாம் துளிர்க்க முடியாமல் போகிறோம்? சில விஷயங்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் துளிர்க்காமல் செய்கிறது. எது? என்ன விஷயம்? ஏன் நாம் துளிர்க்க முடியாமல் போகிறோம்? 3 காரியங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது போல 3 விஷயம் சொல்றேன், கவனிங்க. இந்த காரியம் தான் நம்மை துளிர்க்காமல் செய்கிறது, நம்மை வளர்விடாமல் செய்கிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்வார். முதல் காரியம் கவனிங்க. ஏன் நாம் துளிர்க்க முடியாமல் போகிறோம் என்றால், முதல் காரியம் பிறர்களை, மற்றவர்களை அவமானப்படுத்துவர்கள் துளிர்க்க மாட்டார்கள். 12ஆம் வசனம் படிங்க. 12ஆம் வசனம். மதிக்கெட்டவன் பிறரை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். ஏன் துளிர் இல்லாமல் போகிறது? ஏன் துளிர்க்க மாட்டாங்க? ஏன் நம்ம
டெவலப் இல்லை? ஸ்தோத்திரம். எதை நம்ம யோசிக்கிறோம்? சில விஷயங்கள் நம்மையும் நம் பிள்ளைகளும் குடும்பத்தையும் துளிர்க்காமல் செய்கிறது. இதெல்லாம் நம்ம பேச நினைக்கிறது இல்லை, ஆனா பைபிள் இருக்கிறது. மற்றவனை என்ன செய்யக்கூடாதா? படிங்க. மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். ஸ்தோத்திரம். பிறனை, மற்றவனை அவமானப்படுத்தவன் துணிக்க மாட்டான். சிலருக்கு ஒரே பழக்கம், மற்றவங்களை எப்பவுமே அவமானப்பட ஒரே சந்தோஷம் ஆகும். எப்பவுமே மற்றவங்க அவமானமா பேசுறது, அவமானமா பார்க்கறது, அவமானமா அவங்க செய்யறது. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பைபிள் மதிக்கட்டவன் மற்றவர்கள் என்ன செய்யறானா? அவமானப்பட. மதிக்கட்டவன் என்ன? அறிவே என்ன, புத்தி இல்லாதவன். அவனை எப்படி கர்த்தர் டெவலப் பண்ணுவாரு? புத்தி இல்லாதவன் டெவலப் பண்ணுவார். சொல்லுங்க. சில விஷயத்துல நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. ஏன் டெவலப் இல்லை? பிள்ளைங்களாம் உட்கார வச்சுன்னு வீட்டில் கவனிக்கலாம். பசங்க எல்லாம் கும்பலாக உட்கார வச்சுன்னு பசங்க சொல்லியிருப்பாங்க அவங்கள பற்றி. அவங்க வந்து கேவலமாக பேசி அவங்கள மரியாதைலாம் பேசுறது இவங்க பசங்களாம் பார்த்து கற்றுக்குவோம். அவங்களும் கற்றுப்பாங்க. உன் பிள்ளைகள் மூலமாய் மற்றவர்களை அவமானப்படுத்தும் போது உன் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். அப்போ உங்க பிள்ளைங்க எப்படி துளிர் விடுவாங்க? எப்படி மற்றவர்கள் நம்ம துளிர் விட்டு டெவலப் ஆகும்? உன்னுடைய கெட்ட பழக்கம் உன் பிள்ளைக்கு போகுது. ஒரே உதாரணம் தான். எந்த அளவுக்கு தாவீதை அவமானப்படுத்தினானோ சவுல் அழிந்தே போயிட்டான். அவன் துளிர்க்கவே முடியவில்லை. இதெல்லாம் நமக்கு மைண்ட்ல வைக்காங்க. ஏதோ யோசிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க நம்ம அவமானமா பேசுறோமோ, அவமானமா அவங்கள பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வர முடியாது. ஒருவேளை அந்த காரியங்கள் நீங்கள் இதுவரைக்கும் செய்திருப்பார், அங்கவரே மன்னியும் என்று மன்னிப்பை கேட்டுதான் ஆக வேண்டும். ஆமென். ஒருவேளை உங்க பிள்ளைங்க அப்படி சொன்னா கூட கண்டிக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மேல போவாங்க பாருங்க. கையை தட்டுங்க. ஹalleluya. கரங்களை தட்டுங்க. நிச்சயம் பைபிள் வார்த்தை சத்தியம். இன்றைக்கு எதையோ சொல்லிக் கொடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு அடிப்படை காரியங்கள். யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. நீ அவமானப்படுத்தினா நீ புத்தி இல்லாத முட்டாள் என்று அர்த்தம். அவன் யாரா இருக்கட்டும். எந்த அளவுக்கு நீ மற்றவர்களை அவமானப்படுத்துறாய் என்றால் உன் வாழ்க்கையில டெவலப் பார்க்க முடியாது. அவமானப்படுத்தி மற்றவங்களை சிரிக்கிறது, மற்றவங்களை அவமானம் பேசுறது, அவங்க சூழ்நிலையை பார்த்து அவமானப்படுத்துறது, அவங்க இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அவமானமா பேசுறது, நிச்சயமா இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. நிச்சயமாய் இந்த காரியங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருப்பீங்க என்றால் இன்றைக்கே அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, நான் செய்தேன் அப்படி, உண்மையாப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க துணிக்க செய்யுங்கப்பா, இந்த குறைகள் என்ன என் பிள்ளைகள் மேல வரக்கூடாது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது காரியம், எது நம்மை துளிர்க்காமல் செய்கிறது? ஏன் நாம் துளிர்க்க முடியாமல் போகிறோம்? ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் கவனிங்க. ஆலோசனை இல்லை என்றால் நாம் துளிர்க்க மாட்டோம். 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். போதும். ஆலோசனை எங்கு இல்லையோ அங்கு ஜனங்கள் என்ன செய்ய முடியாது? துளிர்க்க முடியாது. அந்த அதிகாரம் எல்லாம் வீட்டில் படிச்சு பாருங்க. நல்ல அருமையான அதிகாரம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். நீதிமான்களை பற்றி அதிகமாக எழுதியிருக்குதாங்க. நல்ல வீட்டில் பொறுமையா படிங்க. வீட்டில் போய் ஆலோசனை இல்லை என்றால் அவன் வீழ்ந்து போவான். அவன் எப்படி துளிர்க்க முடியும்? ஆலோசனை இல்லாத இடத்துல மனுஷன் என்ன ஆயிடுவானா? என்ன ஆவானா? விழுந்து போவான். அவன் துளிர்ப்பது இல்லை. ஆலோசனை கிடையாது. யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் கிடையாது. நான் செய்வதுதான் சட்டம், நான் செய்வதுதான் கரெக்ட், நான் செய்வதுதான் ஒழுங்கு, நான் செய்வதுதான் எனக்கு சரி. ஏன் தொழில் இல்லை? ஏன் டெவலப் இல்லை? 4 பேரோட கவுன்சிலிங் வாங்கினாங்க. முக்கியம் நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு நம்ம ஆலோசனை அதிகமாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி உண்டாகும். அத்தனை படிக்கலாம்.
அநேக ஆலோசனைக்காரர் ஆ. உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனை இருந்தா நாங்க என்ன உண்டாகுமா? சுகம். சுகம். நல்லா வாழ முடியும், நிம்மதியாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும், குடும்பம் நிம்மதியா இருக்கும், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவனிங்க, நிறைய பேருக்கு யாராவது ஒரு புத்தி சொன்னா பிடிக்காது. அவன் வாழ்க்கையை உட்பட மாட்டான். யாருன்னா இருக்கட்டும், யாருன்னா ஒரு ஐடியா சொன்னா கோவம் வரும், அவங்களுக்கு பிடிக்காது. யாருன்னா ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா பிடிக்காது, இப்படி செய்ய அப்படி சொன்னா பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சொன்னா பிடிக்காது. எங்கன்னா அடி வாங்கி கை கால் வண்டி புத்தி அப்போ ஒரு புத்தி, அதுக்கப்புறம் வந்து என்ன புத்தி என்ன பிரயோஜனம்? சூரியன் கண்ணு குருடாகி கண்ணு கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரமோ சந்திர நமஸ்காரமோ எது பண்ணா பிரயோஜனம்? கண்ணு இருக்கும் போது நமஸ்காரம் பண்ணு, புத்தி சொல்லும் போதே கேளு. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? நீ சொல்ல நான் கேட்கணுமா? எனக்கு தெரியாதா? யானைக்கும் அடி சறுக்கும். கவனிங்க, யானைக்கும் நீ எவ்வளவு புத்திமானா இருந்தாலும் உனக்கும் விழுதை வரும். எவ்வளவு புத்திமானா இருந்தாலும் நமக்கும் சில சூழ்நிலைகள் வரும். அதனால என்ன கத்துக்கணும்னா நிறைய ஆலோசனை கேளுங்க, தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு ஐடியா கேளுங்க, நிறைய பேருக்கு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் எடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா யாருமே எனக்கு புத்தி சொல்லக்கூடாது, யாருமே எனக்கு ஐடியா சொல்லக்கூடாது, யாருமே எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது, நான் தான் என்ன ஆனது தெரியுமா? உன் வாழ்க்கையில வளர்ச்சியும் துளிரும் நீ பார்க்க முடியாது. ஆலோசனை மிக அவசியம். நான் சொல்ல கவனிங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். பைபிள்ல மோசேயை போல யாருமே இல்லை. பைபிள் மோசே எத்தனை 6 லட்சம் ஜனங்களை நடத்தினவன் தான். அப்படிதானங்க? என்ன பாருங்க, மோசே கடவுளோட பேசினான், கடவுள் அவன் கூட பேசுறார். சிநேகிதனை போல கடவுள் அவன் கூட பேசுவாராம் மோசே கூட. இப்படிலாம் இருந்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன் தன் மாமா சொல்ற ஆலோசனை கேட்டான். படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? நீங்க படிச்சிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய மனுஷங்க, அவங்க மனைவியோட தகப்பன் மாமா வந்து ஒரு ஆலோசனை சொல்றாரு, இப்படிலாம் செய்து தப்புப்பா, நீ என்ன செய், ஒரு 50 பேர் உனக்கு கீழே கூட்டத்தை நேமி, இப்படி செய்ய உனக்கு சரி வரும்னு சொல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு. உடனே அது கேட்டான், அப்படியே செய்தான், சக்சஸ் ஆகுது. நீ யார்? நான் யார் தெரியுமா? என் பேர் மோசே. நான் யார் தெரியுமா? ஆரோனே ஆற்றினவன். நீ என்ன சொல்ல வைக்க போயா அப்படின்னு சொன்னான் மோசே. கடவுளே என் கூட பேசினாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னான் மோசே. எவ்வளவு தாழ்மைங்க! அவனுக்கு ஆலோசனை கொடுக்கறதுனால மாமா அவனுக்கு வச்சார். கடவுள் சொன்ன ஆலோசனை சொன்னா அவர் போயிட்டார். சில வேளையில் கர்த்தரை சில கொண்டு வருவார் உங்ககிட்ட ஆலோசனை சொல்லும்படிக்கு, அதை நீங்க தட்டி போயிடாதீங்க. சில வேளையில யார் மூலமாவது நல்ல ஒரு ஐடியா ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய தேவன் ஆலோசகர். அப்படிதானங்க பைபிள் என்ன போட்டுருக்குங்க? ஒரு ஆலோசனை கர்த்தா. நிச்சயமாய் ஆலோசனை நம்ம கேட்கணும், ஐடியாவை கேட்கணும். சின்ன பிள்ளைங்க கூட இருக்கட்டும், பெரிய கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் ஐடியா கேட்கல, தப்பே கிடையாது. ஒரு வேலையை செய்ய போறீங்க, 10 பேர்கிட்ட கேளுங்க. ஒரு காரியம் செய்ய போறீங்க, 10 பேர்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். அதனால ஆலோசனை சொல்லக்கூடாது, யாரையும் எனக்கு வந்து ஐடியா சொல்லக்கூடாது, எனக்கு புத்தி சொல்லக்கூடாது. நானே போய் எனக்குள்ள வந்துடுறேன், நானே போய் என்ன விழுந்து கெட்டு போயிடுறேன். யாரும் எனக்கு புத்தி சொல்லாதீங்க. மூன்றாவது காரியம், ஏன் நாம் துளிர்க்க முடியாமல் போகிறோம்? ஏன் துளிர் இல்லாமல் போகிறது? மூன்றாவது விஷயம் சொல்ல பாருங்க. அந்த அதிகாரம் நிறைய விஷயம் இந்த வீட்டில் படிச்சு பாருங்க. ஜஸ்ட் நான் 3 காரியமான சொல்றேன். முதல் காரியம் என்ன சொன்னாங்க? முதல் காரியம் என்னங்க? மற்றவர்களை அவமதிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கனப்படுத்துங்க, அவ்வளவுதான். அவமானப்படுத்தப்பட்ட வயசு நான் சொல்றேன், அது பயங்கரமான ஒரு தடை உங்க வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் சொன்னேன், அதிகமான ஆலோசனை கேட்க வேண்டும். எல்லாருக்கும் ஆலோசனை கேட்க தப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் கவனிங்க. மூன்றாவது காரியம் துரோகம்.
சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. துரோகம். துரோகம் ஒருபோதும் நம்மை துளிர்க்க செய்யாது. என்ன வசனம்? 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் படிங்க. செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகள் தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துரோகம். துரோகிகள் தங்களுடைய தீங்கிலே பிடிபடுவார்கள். அப்படின்னு அர்த்தம் மாட்டிப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. கஷ்டத்துல பிரச்சனை மாட்டிப்பாங்க. யாரு? சத்தமா சொல்லுங்கம்மா. துரோகிகள். துரோகினா அர்த்தம் நான் சொல்லுங்க. துரோகினா அர்த்தம் நம்ம வச்சு கெடுக்கிறாங்க அப்படின்னு குமார் சொல்றாரு. துரோகம் என்னங்க? நம்ம கூட பழகிட்டு மற்றவங்கிட்ட போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்து சரி கூட இருந்து போய் அனுபவத்துல பேசுறாங்க எல்லாம் நிறைய துரோகம் நிறைய விஷயங்கள். எஸ், துரோகம் நிறைய விஷயம் சொல்லலாம். நான் சொல்ல எல்லாம் கரெக்ட், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே விஷயம், செய்த நன்மைகளை மறக்கப்படாது. செய்த நன்மைகளை யாராவது இருந்தாங்க அதை மறப்பதுதான் துரோகம். துரோகிகள் தங்கள் தீங்குகளே விழுந்து போய் சிக்கிக் கொள்வார்கள், வெளியே வர மாட்டாங்க. பிரச்சனை வெளியே வரதான் டெவலப் ஆகுது, வெளியே வர மாட்டாங்க. பைபிளே சொல்லுது. தயவுசெய்து நான் சொல்றேன், இந்த துரோகம் என்ற பேச்சு நம்ம படுத்தி இருக்க கூடாது. நாம் எல்லாரும் துளிர்விட்டு எழுப்புகிறவர்கள். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நாம் எல்லாரும் துளிர் விடுகிறவர்கள். துரோகம் என்று வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நன்மைகளை மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை. ஆமென். யாருக்கு? என் தேவனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்று சொல்றார். அப்படின்னா கடவுள் செய்த நன்மையை மறந்துருது. அப்படி கடவுளுக்கு கூட துரோகம் பண்றாதீங்க. கடவுள் செய்த நன்மைகள் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ ஆசீர்வாதம், எத்தனையோ காரியங்கள் செய்தார். ஆனா எல்லாத்தையும் மறந்துருது. ஆண்டவர் நன்றி சொல்றது இல்ல, வீட்டுல ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, வீட்டுல ஜெபம் பண்றது இல்ல, ஆண்டவரை தேடுவதில்லை. இதெல்லாம் துரோகம் அல்லவா? மனிதர்களின் நன்மைகள் மறக்கிறோம், தேவன் செய்த நன்மையை மறந்துடுறோமே. துரோகம் அல்லவா? இந்த காரியங்கள் நம்மை துளிர்க்காமல் செய்யும். ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு என்ன பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி 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 சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க துளிர்க்கு. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் தெரியுமா? கவனிங்க, கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? நன்றி தான் ரொம்ப பிடிக்கும். வேற ஒண்ணுமே அவர் கேட்க மாட்டார். என்ன கேட்பார்? நன்றி. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், நன்றி நீங்க ஸ்தோத்திரம் ஐயா, தேவா ஸ்தோத்திரம், ஜேசு மேலுக்கு ஸ்தோத்திரம், நீங்க செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம், இந்த நாள் தந்தைக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அவ்வளவுதாங்க. நீங்க நன்றியா இருந்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பங்களை நிச்சயமா கர்த்தர் துளிர்க்க செய்வார். நன்றி மறவாத தேவன் நம்மை மறக்க மாட்டார். இந்த 3 காரியங்கள் நம்மை துளிர்க்காமல் செய்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், பிறரை அவமானப்படுத்துகிறோம். இரண்டாவது, ஆலோசனை இல்லாமல் செய்யும் பொழுது. மூன்றாவது, துரோகம் என்ற காரியங்கள். இந்த 3 காரியங்கள் நம்மை துளிர்க்காமல் செய்கிறது. ஸ்தோத்திரம். இதை நம்ம செயல்படுத்துகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தது போல, நிச்சயமாய் யோபின் குடும்பத்தை துளிர்க்க செய்தது போல நம்மையும் நிச்சயமாய் துளிர்க்க செய்வார்கள். இப்ப அந்த அதிகாரத்துல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். நம்மை துளிர்க்க செய்யும் சில காரியங்கள் அந்த அதிகாரத்தில் எழுதுகிறேன். நம்மை துளிர்க்க செய்யும் சில காரியங்கள், கடவுள் நம்ம எப்படி துளிர்க்க செய்கிறார் என்ற ஒரு 4 விஷயம் அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்படி கடவுள் நம்மை துளிர்க்க செய்கிறார், எப்படி கடவுள் நம்மை டெவலப் பண்றாரு, எப்படி கடவுள் நம்மை மறுபடியுமாய் தூக்கி நிறுத்துகிறார், மறுபடியுமாய் நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறார், மறுபடியும் நம் பிள்ளைகளை குடும்பத்திலும் ஆண்டவர் மேன்மை எப்படி கடவுள் செய்கிறார். 4 காரியம் செய்கிறார். 4 வழிகள் மூலமாய் கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். நம்பர் 1, முதலாவது காரியம் 8ஆம் வசனம் படிக்கும் பொழுது, இக்கட்டிலிருந்து
நம்மை விடுவிக்கிறார். அதன்படி நாம் துணிக்கிறோம். அல்லேலூயா. படிங்க 8ஆம் வசனம் படிங்க. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? துணிக்கிறோம். அஞ்ஞான காலத்துல கடவுள் எப்படி துணிக்க செய்கிறார்? நம்மை எப்படி நாம் துணிக்கிறோம்? எப்படி செய்கிறார் கடவுள்? என்ன பாருங்க, எப்படி துணிக்க செய்கிறாரு கடவுள். உங்களை துணிக்க செய்யும் முதல் வழி தெரியுமா? உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்க பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா நீங்க துணிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரீங்கன்னா நீங்க துணிக்க போறீங்கன்ற அர்த்தம். அவன் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். இயேசு நாம நான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெபத்தினால பல இக்கத்தில் இந்த கர்த்தரை விடுவிப்பார். 7 மணி நேரம் ஜெபத்தினால பல வருஷமாய் பல காலமாய் நான் ஒரு இக்கட்ல சிக்கி இருக்கிறேன். கர்த்தர் என்னை விடுவிப்பார். பிரச்சனை 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 பிரச்சனை, கஷ்டம் கஷ்டம் சூழ்நிலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இன்னும் பிரச்சனையே இருந்தா எப்ப நம்ம துணிக்கிறது? பிள்ளைகள் பிரச்சனை, மற்ற பிரச்சனை, எப்ப துணிக்கிறது? நாம் துணிக்கிற வழி என்ன? முதலாவது உன் இக்கட்டிலிருந்து வெளியே வரணும். நீதிமான் அவனுடைய இக்கட்டிலிருந்து என்ன செய்கிறானை? விடுவிக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. பல இக்கட்டிலே இருக்கிறோம். கடன் பிரச்சனை ஒரு இக்கட்டு, குடும்ப சூழ்நிலை ஒரு இக்கட்டு, பிசினஸ் சில சூழ்நிலைகளை போல மாட்டி இருக்கிறோம். சிக்கல் இக்கட்டில் இருக்கிறோம். இதை வெளியே வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் என்று பல காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாங்க, கர்த்தர் பேசுகிறார். நீதிமான் அவனுடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். பிரியமான தேவ பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் எந்தெந்த இக்கட்டிலே சிக்கி இருக்கிறாயோ, எந்தெந்த இக்கட்டிலே தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை விடுவித்து உன்னை துணித்து ஓங்கி வளர செய்வார். இக்கட்டிலிருந்து விடுதலை, இக்கட்டிலிருந்து விடுதலை கர்த்தர் செய்வார். கலங்காதீங்க. எப்போ நான் வெளியே வருவேன்னு தெரியலையே, எப்போ என் சூழ்நிலை மாறும் தெரியலையே, எப்போ இந்த கஷ்டத்தை நான் வெளியே வருவேன்னு தெரியலையே, இதை கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நீதிமான் அவனுடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். கரங்களை மேல வைத்து சின்ன ஜோம் எல்லா கண்களையும் கொடுங்க. கை மேல வந்து ஸ்தோத்திரம், கண்களை கொடுங்க. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். இந்த வார்த்தை படிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை கொடுங்க. இந்த வார்த்தை படிக்கட்டும் ஆண்டவரே. நான் நீதிமான் அல்லவா? நான் நீதிமான் அல்லவா? நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா? இந்த வசனம் ஒரே வாழ்க்கையில் படிக்கட்டும்பா. பல இக்கட்டிலே நான் தவிக்கிறேன், பல இக்கட்டிலே நான் சிக்கியிருக்கிறேன், பல இக்கட்டிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பல இக்கட்டிலே நான் இன்னும் தவித்துக் கொண்டு நான் இருக்கிறேன்ப்பா. இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா? இக்கட்டிலிருந்து நீதிமான் விடுவிக்கப்படுவான். என்னை விடுவிக்கிறாரே, என்னை விடுவிக்கிறாரே. நாங்கள் துளிர்க்கணும்பா, நாங்கள் டெவலப் ஆகணும்பா, நாங்கள் வளர்ந்துருப்பா, நாங்கள் மேல் நோக்கி வளர வேண்டும்பா. எங்களை வளர செய்யணும்பா. இக்கட்டிலிருந்து எங்களை விடுவிக்கிறாரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீதிமானே இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் படிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், ஒவ்வொரு வீட்டிலும் படிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் படிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ விடுவிக்கப்படுவாய், நீ விடுவிக்கப்படுவாய், நீ இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவாய். நிச்சயமாய் தேவனோடு பேசுகிறார், கர்த்தரோடு பேசுகிறார். நீதிமானே, தேவ பிள்ளையே, நிச்சயமா உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் விசுவாசத்துக்கு பதில் உண்டு. நீ துணித்து செழிக்க போகிறாய், நீ துணிக்க போகிறாய். ஆண்டவர் உன் இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகிற நாட்கள் வந்தாயிற்று. சீக்கிரமாக நடக்க போகிறது.
இரண்டாவது காரியம், கர்த்தர் எப்படி நம்மை துளிக்க செய்தார்? முதல் காரியம், இக்கட்டில் நம்ம வெளியே கொண்டு வர. பல நாள் பிரச்சனை, பல நாள் சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை துளிக்க செய்தார். ஸ்தோத்திரம். இனி காரியம் வலிக்கும். இரண்டாவது காரியம், எப்படி கர்த்தர் நம்மை துளிக்க செய்கிறார் என்பதற்கு இரண்டாவது காரியம் கவனிங்க. கடவுள் நமக்கு அறிவை தந்து துளிக்க செய்வது. எந்த வசனம்? 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுத்தான், நீதிமானோ அறிவினாலே தப்புகிறான். நீதிமான் எப்படி தப்பிக்கிறான்? அறிவு. அறிவு. எப்படி நாம் துளிர்க்கிறோம்? கர்த்தர் எப்படி நம்ம டெவலப் பண்றாரு? நம்ம பிள்ளைகளை எப்படி டெவலப் பண்றாரு? நம்ம குடும்பத்தை எப்படி டெவலப் பண்றாரு? அறிவு. இப்ப காலத்துக்கு நமக்கு அறிவு இருந்தாதான் நம்ம சர்வை ஆக முடியும். அப்படி ஒரு காலம் இது. உலகத்தின் அறிவு, வேலையின் அறிவு, மனுஷன் எப்படி பழகணும் என்ற அறிவு, குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்ற அறிவு, எதை செய்யக்கூடாது என்ற அறிவு, யார் கூட பழகணும் என்ற அறிவு, எப்படி பேசணும் என்ற அறிவு, வீட்டில் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்ற அறிவு, சொசைட்டியில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு, இந்த அறிவெல்லாம் கடவுள் கொடுக்கிறார். இதான் நமக்கு மெயின். இன்னைக்கு பல சூழ்நிலையை சிக்கி இன்னும் வெளியே வர முடியாமல் காரணம் அறிவினால தான். கர்த்தர் அறிவை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி கடவுள் நம்ம டெவலப் பண்றாங்க கவனிங்க. எப்படி நம்மை துளிர்க்க செய்கிறாரு? ஏற்ற நேரத்தில் சரியான அறிவை கொண்டு நடத்துவார். ஆமென். சரியான ஒரு ஆலோசனை, சரியான ஒரு புத்தி கடவுள் தருகிறார். ஸ்தோத்திரம். கடவுள் வருவார், கடவுள் செய்வார். எப்படி வருவார் கடவுள்? இறங்கி வந்துடுவார் மேல இருந்து. அப்படியே எப்படி வருவார் கடவுள்? எப்படிங்க வேலை செய்வார்? ஜெபம் பண்றோம், பயிர் படிக்கிறோம், சர்ச்சைக்கு போறோம், கடவுள் செய்வார். கடவுள் செய்வார். எப்படி செய்வாரு? மேல இருந்து இறங்கி வருவாரு. ரெக்கெல்லாம் வச்சுக்கின்னு, ஏசப்பா வெள்ளை தாடி வச்சுக்கின்னு, வெள்ளை முடி வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாரு? இறங்கி வருவார் எங்க வீட்டுக்கு. இப்படி நம்பிக்கிறீங்களா? உன் ஜெபம் எப்படி வேலை செய்யும்? உன் பிரேயர் எப்படி வேலை செய்யும்? நீ படிக்கிற பைபிள் எப்படி வேலை செய்யும்? உன் உபவாச ஜெபம் எப்படி வேலை செய்யும்? நீ சர்ச்சுக்கு வர போதனை கேட்கிற எப்படி வேலை செய்யும்? அதெல்லாம் எப்படி கர்த்தர் வேலை செய்வார்? கர்த்தர் எப்படி உன் கூட இந்த காரியத்தை நடத்துவார் என்றால் அறிவை கொடுத்து நடத்துவார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதான் முன்னாடி நம்ம பார்த்தோம். எப்படி அறிவு? ஏதோ ஒரு ஆலோசனை மூலமா. கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டாரு, இறங்கி வருவார். எப்படி செய்வார்? ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஆமென். ஒரு நிலவரத்துக்கு ஏற்ற ஒரு ஐடியா கொடுப்பார். ஆமென். ஒரு வேலை செய்ய போறோம், ஒரு டிசிஷன் எடுக்க போறோம், அந்த நேரத்தில் ஒரு அறிவு, இப்படி செய் என்று ஒரு அறிவு, ஒரு தாட். அவ்வளவுதாங்க. இப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார். இப்படிதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். இப்படிதான் கடவுள் வேலை செய்வார். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை, கவனம் விட்டுருவோம். அப்புறம் அடுத்து யார் மூலமா வந்து பேசுவார் ஆண்டவர், அதையும் ஏத்துக்கிறது கிடையாது. கடவுள் வருவார். கடவுள் எப்படிதான் வருவாரு? வானத்து கீழ்ச்சி பில்டிங் முடிச்சு உள்ள வருவாரு. கொடுக்கிற ஐடியா ஆலோசனை கீழ்ப்படிது கிடையாது. மற்றவங்க பேசுற ஐடியா எடுக்கிறது கிடையாது. உனக்குள்ள ஒரு புத்தி வரும்படிக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அறிவை கொடுக்க வேண்டாம், பைபிளும் படிக்கிறது கிடையாது. எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? நான் சொல்றேன் கவனிங்க. கர்த்தர் அறிவை கொடுத்து உன் குடும்பத்தை துளிர்க்க செய்வார். அந்த அறிவு எப்படி வரும்? பைபிள் படி. கர்த்தருடைய ஆலோசனை, கடவுளுடைய ஆலோசனை, கடவுளுடைய ஐடியா உங்களுக்கு வேணும்னா பைபிள் படிங்க. எப்போ? காலையில படிங்க.
ஆராமை கொடுக்கிறார், அதிகாலையில் எழுப்புகிறார். நீங்க காலையில எழுப்பி கொஞ்சம் பைபிள் நீங்க படிக்க பழகிட்டீங்கன்னா கடவுளுடைய ஐடியா உங்களுக்கு வேலை செய்யாது. நான் சொல்ல பாருங்களேன், எனக்கு கவனிங்க. கடவுள் எப்படி செய்தாலும் அது பைபிளோட இணைந்துதான் இருக்கும். கடவுள் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும் இல்ல உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வழியை காட்டினாலும் அது எப்படி எதோட சேர்ந்து இருக்கும் சொல்லுங்க, எதோட சேர்ந்து இருக்காது? பைபிளோட இணைந்து இருக்குது என்றால் அது கடவுள் கொடுக்கும் அவசியம். பைபிளுக்கே சம்பந்தம் கிடையாது. கவனிங்க, பைபிளுக்கே சம்பந்தம் இல்லை, பைபிளுக்கு அது சம்பந்தமே இல்லை, பைபிள் ஏத்துக்காது என்றால் அது கடவுள் கொடுக்கிற ஆலோசனை கிடையாது. ஆமென். அறிவை கொடுத்து கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். கர்த்தரை நீ பாடு, சக்கரை வராது. யூடியூப்ல பேஸ்புக்ல அதான் ஃபேமஸ் பாட்டு. நான் பாட்டு கர்த்தரையே பாடு, சக்கரை வராது. சக்கரை நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் விட்டுட்டு என்ன செய்யக்கூடாதுங்க. வாழ்க்கையா இருக்கட்டும், ஏதாவது பைபிள் சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த பாட்டெல்லாம் கேட்கிறோமா, ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அவன் இந்த பாட்டை போட்டு கூத்தாண்டிதான் பேஸ்புக். ஸ்தோத்திரம். இப்ப எது கர்த்தர் நமக்கு எது செய்தாலும் அது எதோடு இணைந்திருக்கும்? வேதத்தோடு இணைந்திருக்கிறது என்றால் அது கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனை. ஆமென். அறிவை கொடுத்து கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். ஐடியா கொடுத்து கர்த்தர் நம் குடும்பத்தை துளிர்க்க செய்கிறார். ஸ்தோத்திரம். சாலமோனை டாப்ல கொண்டு போயிட்டார் ஒரு மனிதன். எப்படி? அவன் என்ன கொடுத்தாரு? ஞானம் கொடுத்தார், அறிவு கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காலத்தில் என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், நான் வேலை செய்வது எப்படி, நான் எப்படி முன்னேறுவது, நான் அடுத்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகணும், இதுக்கேற்ற நல்ல ஒரு அறிவை ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு அப்படின்னா போதும். அவ்வளவுதான். அந்த ஐடியா அது வந்துட்டு போகும். உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. உங்க குடும்ப சூழ்நிலை தாய்க்கிற மாதிரி தன் அறிவினால் விடுவிக்க. எப்படிங்கிறது? நீதிமான் அறிவினால் தப்பிக்கிறான். அறிவினால் நீதிமான் யாரு? நீங்க தான். இங்க உட்கார்ந்து நீங்கலாம் நீதிமான்கள். கர்த்தர் எப்படி உங்களை துளிர்க்க வைப்பார்? எப்படி டெவலப்மெண்ட்? அறிவு. ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம், பைபிள் ரீடிங். பிள்ளைகளை கட்டாயம் வீட்டில் பைபிள் படிக்க வைங்க. வேத அறிவு மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அதனால ஸ்கூல் போர்ஷன்லாம் படிக்கணும்னு நான் சொல்லல. பைபிளையும் கொஞ்சம் பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த அறிவு உலகத்துல மேன்மை அடைய செய்யும். மூன்றாவது காரியம் எப்படி கர்த்தர் நம்மை துளிர்க்க வைக்கிறார்? எப்படி? மூன்றாவது காரியம் பைபிள் சொல்லுது. மூன்றாவது காரியம், நன்மையை நாம் தேட வேண்டும். எந்த வசனம்? 27ஆம் வசனம் படி. 27ஆம் வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மையை தேடும்போது நாம் கடவுளிடத்தில் தயவை பெறுகிறோம். நன்மையை தேடும்போது நாம் கடவுளுடைய தயவின் மூலமாய் துளிர்க்கிறோம். நல்லதை தேடு, நன்மையை தேடு. என்ன தேடணுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன தேடணுமா? நன்மை. நல்லதான் தேடணும். நல்லது எது அதை செய்யும், நல்லது எது அதை பேசு, நல்லது ஏதோ அதை நீங்க பிரயாசப்படுங்க, நல்லது ஏதோ அது கற்றுக் கொடுங்க. நல்லதை தேடும் பொழுது நீங்க துளிர்ப்பீர்கள். தீமையை தேடுவோம் என்றால் நாம் துளிர்க்க முடியாது. கெட்டதை ஒருபோதும் தேடக்கூடாது. கெட்ட வழி, கெட்ட புத்தி, கெட்ட ஆலோசனை, கெட்ட மனுஷர்கள், இதை தேடாதே. நல்லதை தேடு, நன்மையை தேடு, நீ துளிர்ப்பாய். குடும்பத்து நன்மையை தேடு, மற்றவர்கள் நல்லதை தேடு. யாரானால் நல்லதை
நல்லதை நாம செய்யும் பொழுது நாம் துளிர்ப்போங்க நிச்சயமா. மேல வருஷம் படிங்க, மேல ஒரு வருஷம் பாருங்க. தண்ணீரை பாய்ச்சுகிறவனுக்கு 23ஆம் வசனம், நீதிமான்களுடைய 25ஆம் வசனம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீரை பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தண்ணீரை பாய்ச்சுகிறானோ அவனுக்கு பாய்ச்சப்படும். அவ்வளவுதான். தண்ணீர் பாய்ச்சுவது நல்லது. நீ நன்மை செய்து உதவி செய்யும் பொழுது உனக்கும் நன்மையும் உதவி தேடி வரும். நீ மற்றவனுக்கு தண்ணீர் கொடுத்தா உனக்கு என்ன கொடுக்கப்படும்? தண்ணீர் உனக்கும் கொடுக்கப்படும். இதான் பைபிளோட தத்துவம். நீ தீமை செய்தால் உனக்கு தீமை வரும், நீ கெடுதல் செய்தால் உனக்கு கெடுதல் வரும். நன்மையை தேடுகிறவர்கள் துளிர்ப்பார்கள். 4வது பாரு, கடைசி முடிக்கிறது. 4வது பாரு, ஸ்தோத்திரம். அதான் அந்த காரியம் தான். 4ஆம் வசனம் 25ஆம் வசனம் பேசுறது அதான். தண்ணீரை பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உண்மை நல்லது, நன்மையும் உண்மையும் நாம் செய்யும் பொழுது நமக்கு கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவார். 4 காரியங்கள் முடிக்கிறது. 1வது காரியம், இக்கட்டிலிருந்து விடுவிக்கும் போது கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். 2வது காரியம், அறிவும் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். 3வது காரியம், நன்மையை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். 4வது காரியம், நாம் மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது கர்த்தர் நமக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறார். ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் நாம் விருப்பம் என்றால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்மை துளிர்க்க செய்வார். நீ துளிரை போல செழிப்பான், நீ துளிரை போல செழிப்பான். ஆண்டவர் நீங்க பேசுகிறார். பைபிள்ல ஆண்டவர் துளிர்க்க வச்சு காட்டாரு. ஆரோனை துளிர்க்க வைத்து காண்பித்தார்.